அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, எல்லாருமே எடுத்துட்டீங்களா? எல்லாருமே எடுத்து வச்சிட்டீங்களா அந்த சாப்டர்? சங்கீதம் 106:12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. துதியினால் வரும் ஜெயம் என்கிற தலைப்பில் இந்த காலவெளியில ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். துதியினால் வருகிற ஜெயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை நான் இரண்டாவது ஆராதனையிலே பண்ணும்படியாக நான் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கு பிரசங்கம் எடுத்திருந்தேன். ஆனால் இது இரண்டாவது ஆராதனைக்கு போக வேண்டிய செய்தி முதல் ஆராதனைக்கு வருகிறது. எதற்காக என்று சொல்லி எனக்கு தெரியாது. துதியினால் வருகிற ஜெயம் என்கிற தலைப்பிலே அந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எப்பொழுது அவர்கள் பாடினார்கள்? 9வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். எப்பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள். சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்தார்கள். பகன்கன் கைக்கு விலக்கி ரட்சித்து சத்துருக்களுடைய கைக்கு விலக்கி மீட்டார். அவர் சத்துருக்களை தண்ணீர் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் நீந்திருக்கவில்லை. அதாவது எப்போது இவங்க துதிச்சாங்கன்னா, எகிப்தியர்கள் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்த பின்புதான் துதித்தார்கள். புரியுதா உங்களுக்கு? எகிப்தியர்கள் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்த பின்பு, ஆஃப்டர் தே சா, ஹல்லேலூயா, அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்த பின்புதான் தேவனை துதித்தார்கள். பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவனை துதிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் தரிசித்து நடந்தாங்க. ஒரு அற்புதத்தை பார்த்த பின்னாடி துதிக்கிறது அது துதியே கிடையாது. பார்க்கிறதுக்கு முன்னாடியே துதிக்கிறது தான் துதி. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை சமுத்திரத்தில் மூழ்குவதற்கு முன்னமே, ஹல்லேலூயா, மூழ்கிறத பார்த்த பின்னாடி துதி வரக்கூடாது. நம்முடைய சத்துருக்கள் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்குவதை காண்பதற்கு முன்பாகவே, before we see, ஹல்லேலூயா, நாம் ஆமென் அதற்கு முன்னமே துதிப்பதுதான் துதி. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆமென் ஸ்தோத்திரம் நாம் துதிக்கும் பொழுது, தேவன் தனக்குரிய சரியான நேரத்தில் அவருடைய பாணியில் அவர் இறங்கி வந்து உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதியில் பிரியப்படுகிறவர், துதியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் துதியை இருப்பிடமாக கொண்டவர். பரலோகத்திலே நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான இடத்தில் வாசம் பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு எப்பொழுதுமே துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுலதான் அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியில் காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை முதலாவது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, துதிக்கிறது பெருசில்ல, துதியிலே காணப்பட வேண்டிய காரியங்கள். துதியிலே காணப்பட வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு துதியினால் வருகிற ஜெயம். ஹல்லேலூயா. துதியினால் வருகிற ஜெயத்தை ஆண்டவர் இந்த காலங்களிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சபையின் குடும்பங்களிலும் தேவன் தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு துதியை சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்போடு நல்லா 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 இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பைத்தியக்கார கூட்டமா தெரியும், அப்படித்தானே? வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அல்லேலூயா கோஷ்டி, ஏதோ அல்லேலூயா போட்டுக்கிட்டு இருக்கு. இதனுடைய வேல்யூவே தனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியில காணப்பட வேண்டிய காரியம்
காரியம் என்ன என்பதை வேகமாக சொல்கிறேன். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்வோமா? எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப துதியில காணப்பட வேண்டிய காரியம் என்ன? துதிக்கிற பிள்ளைகளுக்கு வெறும் துதி மாத்திரம் இருந்தா போதாது, நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படியாவது வந்து நம்மை விடுவிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை நிச்சயத்தை கர்த்தர் இந்த காலங்களில் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாத துதி துதியே கிடையாது. விசுவாசம் இல்லாத துதி துதியே கிடையாது. எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் துதித்தால் அது துதியாக கருதப்படாது. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாத துதி வேண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனை ஆராதிக்கும் போது ஒரு நம்பிக்கையோட துதி. கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக செய்வார். இந்த ஆண்டவர் ஆமென். கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு தனி பாணி இருக்குங்க. கர்த்தருக்குன்னு சொல்லி அவருடைய நேரம் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல அவருடைய நேரத்திலே அவருடைய பாணியிலே வருவார். அல்லேலூயா. வர வேண்டியவர் வருவார். எப்ப வருவார், எப்படி வருவார் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து அப்பா உதவி செய்ய மாறாக. அல்லேலூயா. அல்லேலூயா. செங்கடல் ஆமென் ஸ்தோத்திரம். செங்கடலில் ஆமென் ஸ்தோத்திரம். பார்வோனின் சேனைகள் நினைத்தன செங்கடல் அவர்களை மூட போகிறது என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. அப்படித்தானே? இவங்க எல்லாம் பின்னாடி பார்வோன் சேனை தொடர்ந்துட்டு வருது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகள் கடலுக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. பார்வோன் நினைத்தான், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த சேனைகள் எல்லாம் என்ன செய்ய போகிறது? கடலில் விழுந்து மாய்ந்து அழிந்து விட போகிறது என்று நினைச்சான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பாணியில கர்த்தர் இறங்கி வந்தார். மூழ்கடித்தது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, முன்பு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல, பின்பு வந்த பார்வோன் சேனையை அழித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்பு வந்த தேவனுடைய பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், பின்பு வந்த ஆமென் சேனைகள், பார்வோன் சேனைகள், அவர்களை அழித்துக் கொண்டார். அல்லேலூயா. வேதத்தின்படி யார் முன்பாக அழிந்திருக்க வேண்டும்? இவர்கள் தான் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் அழிக்கப்பட்டது ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, பின்பு வந்த கூட்டம். பின்பு வந்த கூட்டம் தான் அழிந்து போனது. முன்பு வந்த கூட்டம் துதிக்கிற கூட்டம். துதிக்கிற தேவ ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு இரண்டாவது இருக்க வேண்டிய காரியம் சங்கீதம் 22:3 வாசிப்போம். சங்கீதம் 22:3 வேகமாக நாம் வாசிப்போமா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு இரண்டாவது இருக்க வேண்டிய காரியம் பரிசுத்தம். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் துதிகளில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அந்த பல நாமங்களை உயர்த்துவதை பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவதையே அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. 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 மூன்றாவது துதியில் காணப்பட வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன என்று சொல்லி வாசிக்க போகிறோம். துதியில் காணப்பட வேண்டிய முதல் 2 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். என்ன காரியம்? முதலாவது நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது துதியை ஆமென் ஸ்தோத்திரம். துதிகளிலே, நம்முடைய துதிகளிலே
பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை துதிக்க வேண்டும். மூன்றாவது சங்கீதம் 118 27 28 சீக்கிரமா வாசிப்போம். சங்கீதம் 118 சீக்கிரமா எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 118 27 28. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். போதும். அங்கே சொல்லி இருக்கிறது, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளில் கட்டுங்கள். அல்லேலூயா. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளில் கட்டுங்கள். நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது, நம்முடைய துதியில என்ன தெரியுமா இருக்கணும்? பலிபீடம் என்பது சிலுவையை குறிக்கிறது. அல்லேலூயா. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளில் கட்டுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடம் என்பது எதை குறிக்கிறது? சிலுவையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பலிபீடம் என்பது சிலுவையை குறிக்கிறது. சிலுவையில் நம்மை கயிறுகளால் கட்டி அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. 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 எனக்கு முன்பாக இருக்கிற கேமரா தான் சிலுவை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கேமரா தான் சிலுவை என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். பலிபீடம் என்பது அந்த சிலுவையை குறிக்கிறது. அந்த சிலுவையிலிருந்து ஒரு கயிறு வருகிறது. அந்த சிலுவையிலிருந்து அந்த கயிறு வந்து என்னை இப்பொழுது கட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நான் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறேன்? அந்த சிலுவையோடு என்னுடைய கயிறு, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கயிறு அந்த சிலுவையினுடைய பலிபீடத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு தேவனை துதிக்கிற அந்த துதியில தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவோடு சிலுவைக்கும் நமக்கும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ரெண்டு கயிறு எதில கட்டப்பட்டு இருக்கிறது? சிலுவையிலே கட்டப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீங்க துதிச்சா மாத்திரம் போதாது, உங்களுக்கு சிலுவைக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சிலுவையோடு கனெக்ஷன் இல்லாத பிள்ளைகள் தேவனை துதித்தால் அது துதியாக கருதப்படாது. அல்லேலூயா. உங்களுடைய துதி பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டிருக்க கர்த்தர் இந்த காலவெளியிலே உதவி செய்வாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு வாழும் கிறிஸ்தவன் வாழ்க்கையிலிருந்து பிறக்கும் துதி அது வல்லமையுடையதாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த காலங்களிலே தருவாராக. உனக்கும் சிலுவைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சிலுவையோடு இணைக்கப்பட்டதாக இருக்க, சிலுவையோடு கட்டப்பட்டதாக இருக்க, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளை கயிறுகளால் கட்டி அப்படிப்பட்ட துதியை தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சிலுவையிலே இணைக்கப்படுவதாக, நம்முடைய ஜீவியம் சிலுவையிலே இணைக்கப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவையில் நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற அனுபவத்திற்குள்ளே வாழ வளர கர்த்தர் நம்மை உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனத்தை வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து செயல்படுகிற
பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட ஒரே ஒரு வழி துதிதான். நல்லா இனியான கரங்களை தட்டிருக்க வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? துதி. அழகா கத்து கொடுத்திருக்கிறார்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்துருக்களை முறியடிக்க தேவன் பாலகர் வாயினால் ஆமென் பலன் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குழந்தைகள் பாலகர் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று சொல்லி சத்தமா கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. காதுக்குள்ளே கூப்பிட்டாங்களா, வாய்க்குள்ளே கூப்பிட்டாங்களா? எப்படி சத்தம் போட்டாங்க? ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. சத்தமா கூப்பிட்டதை பார்த்து யாருக்கு பிடிக்கல? பிரதான ஆசாரியருக்கு பிடிக்கல. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று சொன்னார்கள். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று நீங்க வாசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 8வது அதிகாரத்தை இந்த இடத்துல கோட் பண்றார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனத்துல எழுதினத மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல கோட் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. துதி உண்டாகும்படி செய்கிறீர் என்று சொல்கிறது. ஆனால் சங்கீதம் 8:2 சொல்லி இருக்கிறது ஸ்ட்ரெங்த், பலன் உண்டாகும்படி சொல்கிறீர். இங்கே பார்க்கிறோம் துதி உண்டாகும்படி செய்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சங்கீதம் 8:2 பலன் உண்டாகும்படி சொல்கிறீர் என்று சொல்லி இருக்கிறது. துதிதான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. துதிதான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரவாரத்தோடும் ஆமென் ஸ்தோத்திரம் பயங்கர சத்தத்தோடும் இடி முழக்கத்தின் சத்தத்தோடும் தேவனை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 19:38 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 19:38 அவங்க எப்படி துதித்தாங்கன்னு சொல்லி அழகா எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. எதுக்கு கூச்சல் போடுறோம்? எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அவர் சத்தமா துதிக்கிறதா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அமைதியா ஆரவாரிக்கிறத விட சத்தமா ஆமென் சொல்ற காலையில புகழ்ந்துமே துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட கர்த்தர் உனக்கு தந்த ஆயுதம் துதி. அந்த துதியை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. யோசபாத் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். யோசபாத் ஆமென் ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். உரத்த குரலில் பாடி துதிக்கிற பாடகர் குழுவை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. கையில ஈட்டி இல்ல, கையில ஆயுதம் இல்ல, கையில கத்தி இல்ல, கையில AK-47 இல்ல. ஆனா யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? துதிக்கிற பாடகர் குழுவை சேனைகளின் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பாட வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது? அங்க என்ன நடந்துச்சு? அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு என்ன செய்தார்கள்? மடிந்தார்கள். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளையே உனக்கு வழி திறக்க போகிறது. அல்லேலூயா.
சங்கீதம் 50:23 சொல்லி இருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. துதியின் மூலம்தான் தேவனுக்கு பாதைகளை நாம் வகுத்து தருகிறோம். ஹல்லேலூயா. துதிதான் அவர் வருவதற்கான ஒரு பாதை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த அளவு வாழ்க்கையில துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு பாதையை வகுத்து தருகிறீர்கள், பாதையை உண்டாக்கி தருகிறீர்கள். ஹல்லேலூயா. துதிக்காம இந்த பாதையும் உண்டாகாது. இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் பாதை திறக்கப்படவில்லையா? பாதை அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? இந்த காலவில் தேவனை அதிகமாக சத்தமாய் துதிக்க துதிக்க உங்கள் வீடுகளிலே, தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே, சபையின் ஜபங்களிலே துதிக்க ஆரவாரிக்க தேவன் நம்மை பக்குவப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை சீக்கிரமாய் திருப்பிக் கொள்வோமாக. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே ராப்பகல் 3 நாள் இருந்தான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் பெரிய மீனை, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதி இருக்கிறது. 3 நாள். நன்றாக யோசித்து பாருங்கள். எத்தனை நாள் இருக்கிறான்? 3 நாள் இருக்கிறான். அந்த 17வது வசனத்தில் அழகாக சொல்லி இருக்கிறது, ரா பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நாள் இரவு, 3 நாள் பகல். ஹல்லேலூயா. யோனா எப்படி இருக்கிறான்? 3 நாள் இரவு, 3 நாள் பகல். அது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அது வரைக்கும் ஜோம் பண்ணான் இருக்கா? யோனா ஜோம் பண்ணான் இருக்கா? 3 நாள் இரவு, 3 நாள் பகல். அவன் என்ன செஞ்சிருப்பான்னு யோசித்து பாருங்க. அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். சுயமாக அந்த பிரச்சனைக்கு முடிவு காண நீ நினைச்சிருப்பான். 3 நாளும் இரவும் பகலும் அவன் ஜெபம் பண்ணலங்க. யோனா 3 நாள் இரவும் பகலும் அவன் ஜெபம் பண்ணல. மீன் வாயிலிருந்து அவன் எப்படியாவது வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சுயமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது மீன் வாய் வழியா, மீன் வாயை திறக்கும் போது வேகமா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சுயமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சுயமாய் வெளியே வருவதற்கு அவன் தீர்வு காண முயற்சி செய்கிறான். 3 நாட்களாக முயற்சி செய்கிறான். 3 நாள் இரவும் 3 நாள் பகலும் அவன் சுயமாய் முயற்சி செய்து பார்த்துட்டான். ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக அவன் என்ன செய்கிறான்? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தையும் வாசியுங்கள். யோனா நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷிகமாக எடுத்த எல்லா முயற்சிகளிலும் யோனா தோல்வி அடைந்து விட்டான். இப்பொழுதுதான் யோனாவுக்கு புத்தி வருகிறது. யோனா மீனின் வயிற்றில் இருந்து தேவனுக்கு பலி செலுத்த ஆரம்பிக்கிறான், பொருத்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். யோனாவினுடைய பொருத்தனை சத்தம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. ஆமென், ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் 10வது வசனத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீன் யோனாவை கரையில் கக்கிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயா வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணாத. ஹல்லேலூயா. உன் பிரச்சனையிலிருந்து நீயா வெளியே வர்றதுக்கு முயற்சிக்காத. நீயா வெளியே வர்றதுக்கு, உன் பிரச்சனையிலிருந்து நீயா வெளியே வர்றதுக்கு முயற்சித்தேனா அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்து விடும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவராக உன்னை வெளியே கொண்டு வருவார். அந்த பிரச்சனையில், ஹல்லேலூயா, பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரணும்னு நினைக்காத. பிரச்சனைக்குரிய
ஆமென் ஸ்தோத்திரம் காரியங்களில் இருந்து பிரச்சனைக்குரிய நபரிடத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். நீ நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் அவரை தான். அவரை நோக்கி நீ பலியிடு, அவரை நோக்கி நீ ஸ்தோத்திர பலியிடு. அவர் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு பாதையை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். பவுலும் சீலாவும் ஆமென் ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தமாக அவர்கள் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கை கட்டப்பட்டு இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு தொழுமரத்திலே பவுலும் சீலாவும் கைகள் கட்டப்பட்ட நிலைமை, கால்கள் கட்டப்பட்ட நிலைமை. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்னா முறுமுறுத்து இருக்கணும். ஹல்லேலூயா, முறுமுறுத்து இருக்கணும். மறுபடியும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அட பாவிகளா, நாங்க இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னதுக்கு எங்களை இப்படியாடா தண்டனை கொடுத்துட்டீங்க. அட பாவிகளா, எங்களை இப்படி போட்டு எங்களை கட்டி போட்டு வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசி இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்கணும்? முறுமுறுத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தேவனுடைய பரிபூர்ண ஆளுகையின் மேல் விசுவாசம் வைத்து தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உள்ளே வந்தார். ஆண்டவராகிய தேவன் உள்ளே வந்தார். ஹல்லேலூயா. வெளியில போக வழி இல்ல, வெளியில போக வழி இல்ல, வெளியே இவங்க வர்றதுக்கு வழி இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க துதிக்கிற துதியின் சத்தம் ஆண்டவரை உள்ளே வர வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த சம்பவத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். திரும்பவும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் தேவனை முறுமுறுக்காமல் அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் இப்படி போட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தை போட்டு சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனமா? அவ்வளவு பெரிய ஆண்டவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி இப்ப அவருடைய காலம் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. இப்ப பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க? தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான நேரத்துல பிசாசுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை என்ன செய்யறாங்க? துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. துதிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் உட்கார்ந்து அந்த காலை பாடலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறார்? அசைக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க பாட 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 ஆண்டவர் தன்னுடைய கால்களை அசைத்து என்ன செய்கிறார்? பூமியை அதிர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் பாட 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 ஆண்டவர் என்ன செய்கிறார்? பவுலும் சீலாவும் பாடுறதுக்கு என்ன செய்யறாங்க? ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடுறதுக்கு இவர் என்ன செய்கிறார்? தாளம் போட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவர் தாளம் போட 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 ஆமென் ஸ்தோத்திரம், பூமி அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி அசைய ஆரம்பித்தது. சிறைச்சாலையின் கதவுகள் அதிர ஆரம்பித்தது. கதவுகள் திறந்தது, கட்டுக்கள் கலண்டது. சிறைச்சாலையில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் கைதிகள், சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகள், ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆமென் பவுலும் சீலாவும் ஆமென் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி
ஆமென் அநேகரை கைதிகளையும் ஆமென் காத்து கொண்டிருந்த ஆமென் சேனாதிபதிகளையும் ரட்சிப்புக்குள் நடத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரசங்கத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மீன் வாயிலிருந்து நீ வெளியே வரணும்னாலும் ஒரே ஃபார்முலா தான். சிறைச்சாலை கதவிலிருந்து நீ வெளியே வரணும்னாலும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். துதிக்க ஆரம்பி. துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆமென் யாருக்கும் பிறக்காத வழி உனக்கு பிறக்கும். யாருக்கும் பிறக்காத வழி உனக்கு பிறக்கும். சேவரா குருநாமம். ஹல்லேலூயா. எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென். ஸ்தோத்திரம். வாசல்கள் யாருக்கும் திறக்காத வாசல்கள் ஆண்டவர் உனக்கு திறந்து கொடுக்கும்படி ஆயத்தமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ஆமென் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். மீன் வாயிலிருந்து நீ வரணும்னாலும் துதிக்கதான் வேணும். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும்னாலும் துதிக்கதான் வேணும். துதி பாதைகளை உண்டு பண்ணும். திறக்க முடியாத வாசல்களையும் துதி திறந்து கொடுக்கும். பாதை இல்லாத இடத்திலும் பாதையை துதி உருவாக்கி தரும். இந்த காலவெளியில் இருக்கிற இடங்களில் இருந்த ஜோமணி ஆண்டவரே ஆமென். உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஒரு சில பாதைகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஓ ராக்காரா ஷேகாதரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். மீனின் வாய்க்குள்ள இருக்கிற அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? மீனின் வாயிலிருந்து தேவன் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதை இல்லாத இடத்திலும் பாதையை திறந்து கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓராதரா ஷேகரமா. ஹல்லேலூயா. துதியின் சத்தத்திற்கு, உன்னுடைய துதியின் சத்தத்திற்கு தேவன் இசை மீட்க வல்லவராயிருக்கிறார். உன் துதியின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து அவர் இறங்கி வந்து அவர் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊர்ல பிழைப்பதற்கு வழி இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த ஊரிலே வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இதே ஊரிலே வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இதே ஊரிலே வைத்து தேவன் நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ஊரிலே நீ வைக்கப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ வைக்கப்பட்டாயோ, அதே இடத்திலே தேவன் உன் தலையை உயர்த்துவார். அதே ஊரிலே, அதே இடத்திலே. ஹல்லேலூயா. சீக்கிரமா உனக்கு வாசல் திறக்க வேண்டுமா? உனக்கு வாசல் திறக்க வேண்டுமா? நீ ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டும். நீ விலைக்கரையும் செலுத்த வேண்டும். அந்த விலைக்கரையும் தான் துதி. அந்த விலைக்கரையும் தான் துதி. அந்த துதியை நீ செலுத்துகிற பொழுது உனக்காக திறக்க வேண்டிய வாசல்கள் திறக்கும். பாதை இல்லாத இடத்திலும் பாதையை உண்டாக்கி தர தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் திறக்காத பட்சத்தில் எல்லா மனுஷிக முயற்சிகளும் தோல்வி அடைந்து விடும் என்பதை மறந்து விடாதே. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏசப்பா திறக்காத பட்சத்திலே, ஏசப்பா உனக்கு எதையும் திறக்காத பட்சத்திலே எல்லா மனுஷிக முயற்சிகளும் உனக்கு தோல்வி அடைந்து விடும். ஆகவே நீ விலைக்கரையும் செலுத்த நீ கடமைப்பட்டிருக்கிறாய். தேவனுக்கு ஒரு பொருத்தனையை மீண்டும் செலுத்த நீ ஏற்கனவே அநேக முறை தேவனுக்கு என்று பொருத்தனை செலுத்தி இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்திலிருந்து வெளிவருவதற்கு நீ ஒரு பொருத்தனை செலுத்தி இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு நீ வெளிவருவதற்கு ஒரு பொருத்தனையை செலுத்தி ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பொருத்தனை உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இன்று தேவனுக்காக ஒரு பொருத்தனை செலுத்தி ஆண்டவரே உமக்கு நான் ஸ்தோத்திர பலியிடுகிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன்
வழியை சுமைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகள் அது உண்மையும் ஆமென் அது நிறைவுமாய் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே தேவனை துதிக்க ஆரம்பிங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். வந்திருக்கிற எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பிங்க, சத்தமா தேவனை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். ரீகாதரா ஷேகாதரமா நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. வாசல்கள் திறக்கும், வாசல்கள் திறக்கும், உனக்காக வாசல்கள் திறக்கும். ஆமென். வழி உண்டாக்குவார், வழியை உண்டாக்குவார். புதிய வாழ்க்கையை, புதிய அத்தியாயத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார், புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். புதியனாலே இந்த காரியப்பட்டியிலே புதிய அத்தியாயத்தை நீ படைக்க போகிறார். புதியனாலே புதிய அத்தியாயத்தை, புதிய அத்தியாயத்தை ஆமென். நீ இருக்கிற தேசத்திலே, நீ இருக்கிற பகுதியிலே புதியனாலே புதிய அத்தியாயத்தை ரூபாதா சேகாதரமா ரேகாதரா சேதரமா மாமா துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. ரேகாதரமா ரூபாலம் நல்லா துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிங்க, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இந்த காலங்களில் துதிகளில் பிரியப்படுகிறார், என் ராஜா துதிகளில் பிரியப்படுகிறார், வல்லமையுள்ள தேவன் துதிகளில் பிரியப்படுகிறார். தேவ நாமத்தினாலே ஒரு வழி பிறக்கட்டும்.
ஒரு presence இறங்கட்டும். வல்லமையின் ஆவியானவர் வந்திருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் வந்திருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் ஒரு அபிஷேகம் புதிதாக இயேசுவின் நாமத்தில் Holy Spirit hallelujah hallelujah நல்ல துதிங்க சந்தாரா ராக்கானா ராக்காதரா சேகாதரா ராக்காதரா ராபாபாபா ராக்காதரா சேகாதரா நல்லா துதிங்க வழி பிறக்கட்டும். ஒருவர் பூட்டக்கூடாதபடி பிறக்கிறவர், ஒருவர் பூட்டக்கூடாதபடி பிறக்கிறவர், ஒருவர் பிறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஆமென். ராக்காபாபாபா ராக்காரா சேகாதரா ராக்காதரா சேகாதரா ரீபா ராபா நல்லா ராக்கா சேகாதரா நல்லா வழி உண்டாவலாம். Yes. Receive the power of the Holy Spirit. வெளியே உண்டு பண்ணுகிறார். பாதை இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ணுகிறார். வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிறார். செங்கடலை படைத்த தேவன், எரிகோவை உடைத்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சபையோடு இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறவர்களே கலங்காதே, முன்செல். பலன்களை விடப்பட
வார்த்தை வருகிறது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளமோட சாத்தான் வந்தாலும், வெள்ளமோட சாத்தான் வந்தாலும், வெள்ளமோட சாத்தான் வந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். இவர்கள் வாழ்க்கையிலே சிலுவையின் ஜெயக்கொடி பறக்க ஆரம்பித்துவிட்டது. சிலுவையின் ஜெயக்கொடி ஒரு வாழ்க்கையிலே பறக்க ஆரம்பித்துவிட்டது. We want to sell, we want to sell, we want to sell. ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்னால் தேவன் தலையை உயர்த்துவார். தேவன் தலையை உயர்த்துவார். ஏளனமாய் பார்த்த ஜனங்களுக்கு முன்னால் தேவன் தலையை உயர்த்துவார். உயர்த்துவார், உயர்த்துவார். நம்முடைய ஆராதனை அசட்டையாய் பார்த்தவர்கள், ஒண்ணுமில்லாத சபைக்கு போய் கூத்தடிச்சுட்டு வர்றான்னு சொல்லி உன்னை கேவலமா பேசின ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உன் கொம்பை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது. தேவன் உன் கொம்பை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது. தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய நாமம், தேவனுடைய வல்லமை உள்ள நாமம். யார் இந்த யூதராஜ சிங்கம்? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் கட்டார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் கட்டார். நல்ல கையெழுத்தி வந்தது. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கட்டார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உங்கள் வாசல்களை திறவுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்திருக்கிறார். பரலோக தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இரவும் பகலும் 3 நாட்கள் ஜெபம் ஓடாமல் தன்னுடைய பிரச்சனைக்கு சுயமாக ஆண்டவரே முயற்சி செய்து தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்த யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீரின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு பலியை செலுத்தி, ஒரு பொருத்தனையை செலுத்தி அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவனால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் துதியின் ஆயுதம் அவனை வெளியே கொண்டு வந்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், சொந்த முயற்சிகளினால் ஒன்றுமில்லை, துதியினால் வாசல்கள் திறந்தது, கட்டுக்கள் உடைந்தது, அஸ்திபாரங்கள் நிர்மூலமானது. அவர்களுக்கு பாதையை உண்டு பண்ணினேன். அருமையான தேவனுடைய ஆண்டவரே ஜனத்திற்கு இந்த காலவெளியிலே துதியினால் ஒரு ஆயுதம் ஆமென் இருக்கிறது என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த காலவெளியிலே ஒரு துதியின் அபிஷேகத்தோடு உம்முடைய பிள்ளைகளை இந்த காலவெளியிலே அனுப்பி வைக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுவீராக, அசைவாடுவீராக. இதே துதியின் ஆதீதத்தோடு வீடுகளுக்குள் கடந்து சென்று வீடுகளிலும் ஜெயக்கொடி ஏற்றப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருவினுடைய தலை கவிழ்ந்து ஓட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பார்வோனின் சேனைகளின் ரதங்கள் தனித்தனியாய் கலர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.